ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு, ஒரு நியூ ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு 1 பில்லியன் வியூவர்ஸ் மத்தியில் வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன செக்ஷன்னு கேட்டிங்கன்னா, லைக் வீடியோஸை தாண்டி ஆடியோவாகவும் நிறைய கேட்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்டிஃபை இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து இந்த யூடியூப் மியூசிக்லேயும் அவைலபிளாக இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை வந்து போட்காஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட கொண்டு வந்திருந்தாங்க, நியூ ஃபீச்சராக யூடியூப் போட்காஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வியூவர்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தட்டில் அஃபிஷியலாக அவங்களுடைய பிளாக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மக்களே, இது வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் லான்ச் ஆனதுலேருந்து இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஓவரால் இருக்கக்கூடிய வியூவர்ஸ்னுடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 400 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய டெலிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, நானும் ரொம்ப நாள் ஆசை, பட் அது பண்ணோம்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் பேசுகிறத வீடியோ அப்படியே தூக்கி போட்காஸ்ட்டில் போடுற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. கேட்க ஃபீல் இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் கேட்க ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கிற மாதிரி நம்ம பேசணும். அதுக்கு தகுந்த மாதிரி கான்வர்சேஷன் யார் கூடயாவது பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்தால் செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பண்ணுறதில்ல. பட் கண்டிப்பாக பண்ணுங்கள். போட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரீதியாக பார்க்கும்போதும் உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நார்மல் கண்டென்ட்டை விட. ஏன்னா போட்காஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும், நார்மல் கண்டென்ட்டை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக டியூரேஷனில் நம்ம மேக் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசும்போது. ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது ரிலேட்டடாக உங்களுடைய சேனல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டென்ட் மேக் பண்ணும்போது. ஸோ இப்போ ரீசெண்ட் டயத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை பார்த்தேன், அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் போட்காஸ்ட் க்ரியேட் பண்ணுறது இருந்தால் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் போட்காஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் பண்ணலாம், தாட் ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன மாதிரி பண்ணலாங்கிறதையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த ஒரு வீடியோக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, நன்றி.